காவிய கவிஞர் வழங்கும் ஏற்புரை. இந்த விழாவின் தலைவர் என் அருமை நண்பர் நல்லி அவர்களே, 1000 திரைப்பாடல்களை வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்திய உலக நாயகன் திரு கமல் அவர்களே, அந்த நூலை பெற்றுக்கொண்டு மேலும் என்னை பெருமைப்படுத்திய உலக இயக்குனர் இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி திரு சங்கர் அவர்களே, என்னை வாழ்த்துவதற்காக இங்கு வந்திருக்கும் என் அருமை அண்ணன், நான் உண்ணுகின்ற சோறில் உப்பாக இருக்கின்ற மெல்லிசை மன்னர் MSV அவர்களே, நான் தொலைபேசியில் அழைத்தவுடன் வாலி சார் உங்களுக்கு ஆயுசு 100, இப்பதான் உங்க பாட்டை டிவியில பார்த்தேன்னு சொல்லி உடனே வருவதற்கு ஒப்புக்கொண்ட என் அருமை சகோதரி திருமதி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களே, 1958 என்னுடைய முதல் பாடலை பாடி என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த திருமதி சுசீலா அவர்களே, எப்போதுமே நல்ல உயரிய பண்புகள் ஓர் உரு பெற்றார் போல் எந்த நிலையிலும் எவ்வளவு உயர்ந்தாலும் ஒரே மாதிரியாக பாடும் நிலா என்று எல்லாராலும் பாராட்ட பெறுகின்ற ஒரே சம நோக்கு உடைய திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, தேய்வரியா சூரியன் என்று நான் மனமாற வாழ்த்துகின்ற இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு சினிமாவை தன் உள்ளங்கைக்குள் வைத்திருக்க போகின்ற திரு சூர்யா அவர்களே, இந்த நூலை தொகுப்பதற்காக ஊபே சாமிநாதையர் ஏடுகளை தேடி அலைந்தது போல் பழம்பாடல்களை தேடி அலைந்த என் அன்பு இளவல், உள்ளத்தை அள்ளித்தா, காதலுக்கு மரியாதை முதலிய படங்களில் அற்புதமான பாடல்களை எழுதிய திரு பழனி பாரதி அவர்களே, இந்த விழாவிற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இப்படி நடத்த வேண்டும் என்று விரும்பி ஐயா ஐயா என்று சொல்லி என்பால் உருகுகின்ற கவிஞர், இங்கே தொகுப்பு உரையை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு நெல்லை ஜெயந்தா அவர்களே, 1956 நான் திருச்சி வானொலியில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது நல்லா பாட்டு எழுதுற, இங்கேயே உட்கார்ந்துருக்கிற, எரும மாட்டை தண்ணியில போட்டு விலை பேச முடியுமா, மெட்ராஸுக்கு வாயான்னு கூப்பிட்டு வாழ்வழித்த உலகத்தில் எவருக்குமே அது போன்ற சாரீரம் வாய்க்காத வெண்கலநாத வேந்து மதுரை ஈன்ற மான்குயில் அண்ணன் TMS அவர்களே, 56 பண்ணார் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என் பாட்டை இன்னைக்கும் அது உயிரோட்டமா இருக்கு. காரணம் என் விரல் அல்ல, அவருடைய குரல். எப்போ வருவார் எப்படி வருவார்னு தெரியாம வருவார், வந்து எல்லாரையும் மகிழ்ச்சிகள் ஆழ்த்துவார். ஒரு அற்புதமான மனிதன், சூப்பர் ஸ்டார் திரு ரஜினி அவர்களே, வாய் எவ்வளவு இருக்கிறதோ அந்த வாய் கொள்ளாது என்னை வாழ்த்திய என் அன்பு இளவல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, உலகத்திலேயே ரொம்ப கொடுமை நன்றி மறக்கிறது. இவர்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கு, எனக்காக வந்திருக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டாலே என் சொற்பொழிவு முடிஞ்ச மாதிரி. என்னிடமும் கண்ணதாசனிடமும் ஒரே சமகாலத்தில் இருந்து பாட்டு வாங்கிய ஒரே இயக்குனர், ரஜினியையும் கமலையும் வைத்து அதிக படங்கள் இயக்கியும் விண்ணளவு புகழ் வந்தும் விண்ணை பார்த்து நடக்காமல் மண்ணை பார்த்து நடக்கின்ற மல்லிகை மன்னன் மயங்கும் மலர் அல்லவோ, அந்த மல்லிகையை பாடிய என் அன்பு சகோதரி திருமதி பாணி ஜெயராம் அவர்களே, இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நான் விரும்பியவுடன் என் இளமைக்கால நண்பர், ரேடியோ நிலையத்தில் நான் பணியாற்றிய போது என்னுடன் இருந்தவர், டிவி நடராஜன் என்றால் தான் புரியும், அவருடைய இனிஷியல் ஏ திரு நடராஜன் அவர்களே, நான் பாட்டு வேணும்னு எம்ஜிஆர் சொல்லி உடனே என்னை அழைத்து அந்த படத்தில் எல்லா பாட்டும் ஹிட்டாக்கி அந்த படத்தில் நடித்த கதாநாயகியாகிய திருமதி சரோஜா தேவியும் இங்கு இருக்கிறார்கள். எனக்கு பெரும் புகழை ஈட்டி தந்த படம் தெய்வத்தாய். அதை தயாரித்து என்னை வாழ்வித்த என்னுடைய அருமை அண்ணன் அருளாளர் திரு ஆரம்பி அவர்களே, கலை இலக்கியம் தமிழ் இசை எல்லாம் அறிந்தவர் சகோதரி ராஜஸ்ரீ அவர்களே, இன்னும் யார் பெயராவது விட்டிருந்தா மன்னிக்கணும்.
ஆனால் இதை விட பெரிய இன்ப அதிர்ச்சி, திடீர்னு ஒரு அம்மா வந்து பொன்னாடை போத்தினாங்க. போத்தியின் பாதம் தொட்டு வணங்கினாங்க. நிமிர்ந்து பார்த்தேன், ராஜாத்தி அம்மா, கலைஞருடைய வாழ்க்கை துணைவியார். இப்படி பல பேர். இதையெல்லாம் தாண்டி உங்கள் சொந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு இதோ இங்கு அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை எல்லாம் நான் வணங்கி என்னுடைய நன்றியை சொல்வதற்கு தமிழ் பஞ்சம். நான் எங்க போவேன்? அனைவருக்கும் வணக்கம். சின்னதா நான் சில நன்றியை சொல்லி முடிக்கிறேன். இப்போ முதல்ல வைரமுத்துல ஆரம்பிப்போம், அதான் சுவாரஸ்யமா இருக்கு. அவர் எனக்கு ஒரு மோதிரம் போட்டார். நாங்க 2 பேரும் மோதிரம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு மோதிரம் போட்டாரு. அது மாதிரி ரஜினிகாந்த் மிக உயர்ந்த மனிதன். நான் அவரை பத்தி ரொம்ப உள்ளத்துல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். அது சரியா அவர் உணர்ந்துட்டாரா இல்லையா தெரியாது. ஆனால் ஒரு அற்புதம் நகர்த்தினார். ஒரு நாள் அவருடைய மகளுக்கு கல்யாணம் 2-3 நாள் தான் இருக்கு. திடீர்னு காரத்தால காரை விட்டு இறங்கி தானே வெத்தலைப்பாக்கு பணம் தட்டு எல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வந்தாரு. பத்திரிகையை கொடுத்துட்டு, நேற்றான்னா நினைச்சேன் துர்வாசருக்கு பத்திரிகை தரலையே, மறந்து போயிட்டேன். என்ன நான் ஏன் துர்வாசரான? ரொம்ப கோவம் உங்களுக்கு, எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருதுன்னாரு. கமலஹாசன் அவரை பத்தி நான் என்ன சொல்றது உங்களுக்கு? எல்லாம் முறையா அறிஞ்சவர் அவர். நான் கேட்டேன், என்னையா கவிஞர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாம் ஒரு வேஷம்னாரு. அதெல்லாம் வேஷம் அல்ல, செழுமையான முழுமையான கவிஞன். கலைஞர் சொன்ன மாதிரி கலைஞானி மட்டுமல்ல, கவிஞானியும் கூட. அதே மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு கவிஞனா இல்லாம இருக்க முடியும்? ஒரு அழகுணர்ச்சி, யாருக்கு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கோ அவனால் தான் ஒரு கலைஞனாகவோ ஒரு கவிஞனாகவோ ஒரு ஓவிய உணர்வு உள்ளவனாகவோ இருக்க முடியும். நான் முதல்ல இந்த விழா டிசைட் பண்ண உடனே சரோஜா தேவி அவர்களை தான் அழைக்கணும்னு முடிவு பண்ணேன். என்னுடைய பாட்டுகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவங்க அவங்க நடிப்பு தான். படகோட்டி, நான் 1000 பாட்டு எழுதினாலும் இன்னும் படகோட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த வைரமுத்துக்கே தெரியும், இந்த படகோட்டி பாட்டு தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த படகோட்டி நடிச்சது யாரு? தொட்டால் பூமலரம்னு எழுதினா பத்தாதா? நான் யாரை பத்தி எழுதுறேன்னா அவங்க பூ மாதிரி இருக்க வேண்டாமா? என்ன காவியமான படங்கள், மறக்கக்கூடியதா? மிக உயரிய பெண்மணி, அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பட் சூர்யா பத்தி ஒன்று சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு கலைஞர் படம் கேசட் வெளியிட்டு கமல் கூட வந்திருந்தாரு. நல்ல இருட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். கலைஞர் பக்கத்தில் எனக்கு சீட் போட்டிருக்கு. அப்புறம் நான் அவர் வந்தப்புறம் அங்கே போய் உட்காரலான்னு இருந்தேன். இருட்டில் அந்த பாட்டு போயின்னு இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் என் காலங்க தான் வந்தா உட்காந்து, அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு. யாரான்னு பார்த்தா சூர்யா. ஹார்ட் கேக் இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்ட். இந்த சூர்யாவுடைய பண்புகள், ரஜினி, கமல், சூர்யா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இரவா புகழோடு இருக்கின்ற காரணம், இன்னமும் லைன் லைட்ல இன்னமும் ஈரப்பசையோடு இருக்கின்ற காரணம், இவர்களெல்லாம் தங்களை வளர்த்துவிட்ட வேர்களை மறக்காத உயிர்கள். இந்த மேடையில 3 பேர் இருக்கோம். 3 பேர் பேரும் 2 எழுத்து தான். அந்த 3 பேரும் எம்எஸ்சியால தான் முன்னுக்கு வந்தவங்க. ஒன்று வாலி, ஒன்று பாலு, இன்னொன்று வாணி. இந்த 3 பேரையும் எத்தனை குடும்பங்களை விளக்கேற்றி வச்சிருக்கான் சார் இந்த ஆளு. 20ஆம் நூற்றாண்டு ஈன்றெடுத்த ஈடு இணையற்ற ஒரு இசையமைப்பாளர். இன்னமும் இவருக்கு நிகராக ஒருவன் பிறக்கவில்லை. இவர் டைரக்டர் சங்கர் வெத்தலைவாக்கு போட்டவனே வருவார். நான் சங்கரெல்லாம் கடுமையாக கடிஞ்சிருக்கிறேன். மிக உயரிய மனிதன். இந்த பத்திரிகை கொண்டாந்து கொடுக்குறேன்னா நான் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுங்க. யோ, உன் வீட்டுக்கு நான் பத்திரிகை கொண்டாந்து கொடுத்தா ஒரு கப் காஃபி தர மாட்டியா? நான் வரேன். என்ன 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றாரு, நீங்க டிஃபன் சாப்பிட வரணும்னாரு. அவங்க மனைவி மிக உத்தமமான பத்தினி. அந்த மனைவியினுடைய வீச்சில் தான் இந்த இவ்வளவு பெரிய டைரக்டரா இருக்கிறான். கண்ணதாசன் சொன்னதை நான் சொல்றேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். கலைஞரே சொல்லுவார், வாலி யாரு? சுறாமீன் சாப்பிடும் ஜிராமீன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீ மீன் சாப்பிடுறது முக்கியம் இல்லை, மீன் மைண்டடா இருக்கக்கூடாது.
இந்த தமிழ் சினிமாவானதுல 2 நட்சத்திரங்கள் இருந்து இந்த உலகத்தையே தின்னுகிட்டு இருக்கு. அதுதான் ரஜினிகாந்தன், கமலஹாசன். இரண்டு பேருடைய கிரேஸ் எத்தனை ஆண்டுகளாக ஒன்னும் ஆட்ட முடியல பார்த்தீங்களா? காரணம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில தமிழ் சினிமாவை உயர்த்த பாடுபடுகிறாங்க. ரஜினிகாந்தனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். 6லிருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல், 10ஆ 2 படம் ஃபாரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு. அது வேணா சிகரெட்டை தூக்கி பிடிச்சாரா ராப்ப வரணும். இது கமலஹாசன்னா ஒரே கிரேஸ் அண்ட் கிராஷ்.